நீங்க இன்வெஸ்ட் பண்ற அமௌண்ட் உங்களுக்கு வந்து டபுளா கிடைக்கணுமா? ஃபார் எக்ஸாம்பிள் 1,00,000 இன்வெஸ்ட் பண்ணா 2 லட்ச ரூபா, 5 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணா 10 லட்ச ரூபா, 10 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணா 20 லட்ச ரூபா. அப்படின்னா இது உங்களுக்கான வீடியோ தாங்க. இது ஒரு போஸ்ட் ஆபீஸோட மிக அருமையான ஸ்கீம் கூட சொல்லலாம். இந்த ஸ்கீம் நேம் என்ன? கிசான் விகாஸ் பத்ரா. வாங்க இந்த வீடியோல இந்த ஸ்கீமுக்கு எலிஜிபிலிட்டின்னா யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், இந்த மெச்சூரிட்டி பீரியட் எவ்வளவு, எப்படி அப்ளை பண்றது, இன்னும் மேலும் பகுந்து தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் நாம் பாருங்க. ஒவ்வொரு தகவலும் ரொம்ப இம்பார்ட்டானது. வெல்கம் டு தடகலையுடைய சரித்திரம்படை. ஃபர்ஸ்ட் வாங்க இந்த ஸ்கீமுக்கு வந்து எலிஜிபிலிட்டி என்னன்னு பார்க்கலாம். வாங்க இந்த ஸ்கீமுக்கு வந்து 18 வயது நிரம்பிய இந்திய குடிமக்கள் அனைவரும் எலிஜிபிள் தான். அவங்க வந்து தனியாகவும் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைன்னா ஜாயிண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஜாயிண்ட் அக்கௌண்ட் இருந்தால் 3 பேர் வரைக்கும் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். அப்படின்னா 18 வயது கீழே இருக்கிறீங்க இந்த ஸ்கீமுக்கு எலிஜிபிள் இல்லையானா அவங்களும் எலிஜிபிள் தான். மைனர் சார்பாக வந்து பாதுகாவலர் வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம். அதே மாதிரி தான் மனநிலை பதிவுக்கூடர் சார்பாக வந்து பாதுகாவலர் வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம். 10 வயதுக்கு மேற்பட்ட மைனர் வந்து நமது சொந்த பேர்லயே வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம். ஒருவர் வந்து நமது பேர்ல வந்து எத்தனை அக்கௌண்ட் வேணாலும் ஓப்பன் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து லிமிட் கிடையாது. நெக்ஸ்ட் வாங்க இந்த ஸ்கீமுக்கு வந்து முதலீடு அதாவது டெபாசிட் பத்தி பார்க்கலாம். இந்த ஸ்கீமுக்கு வந்து குறைஞ்சபட்சம் வந்து 1000 ரூபாய் டெபாசிட் பண்ணுவோம். அதிகபட்சம் வந்து லிமிட் இல்லை. அதுவே 50,000 ரூபாய்க்கு மேல போனா ஒரு கண்டிஷன் இருக்கு. என்னன்னா அவங்க வந்து பேன் கார்டு வந்து போஸ்ட் ஆஃபீஸ்ல தரணும். அதுவே நீங்க வந்து 10 லட்ச ரூபாய்க்கு மேல இன்வெஸ்ட் பண்ணா வந்து நீங்க வந்து ஐடிஆர் ஃபைல் பண்ணிருக்கணும். இதுதான் ஒரு சின்ன கண்டிஷன். நெக்ஸ்ட் வாங்க இந்த ஸ்கீமுக்கு வந்து எவ்வளவு வட்டி தரான்னு பார்க்கலாங்க. இந்த ஸ்கீமுக்கு வந்து இப்போ வந்து 7.5% வந்து வட்டி தராங்க. இது வந்து 4 மாசத்துக்கு ஒரு டைம் வந்து மாத்துவாங்க. இப்போ வந்து 7.5% வந்து வட்டி இருக்குது. நெக்ஸ்ட் வாங்க எவ்வளவு அமௌண்ட் முதலீடு பண்ணா நம்மளுக்கு வந்து எவ்வளவு அமௌண்ட் கிடைக்கும் பார்க்கலாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்க 1 லட்ச ரூபா முதலீடு பண்ணா 2 லட்ச ரூபா கிடைக்கும். ஆல்ரெடி பார்த்த மாதிரி தான். 5 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணா 10 லட்ச ரூபா, 10 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணா 20 லட்ச ரூபா உங்களுக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட் வாங்க மெச்சூரிட்டி அமௌண்ட் அதாவது முதலீடு தொகை வந்து நமக்கு எப்போ கிடைக்கும் பார்க்கலாம். வாங்க இது வந்து அவ்வப்போது வந்து நிதிக மெச்சத்தால் வந்து பரிந்துரைக்கப்படும். அதாவது நம்ம வாங்குற இன்ட்ரெஸ்ட் தகுந்த மாரி இப்போ வந்து நம்ம வந்து 7.5% வந்து இன்ட்ரெஸ்ட் தராங்க. இதுக்கு வந்து மெச்சூரிட்டி பீரியட் வந்துன்னா 115 மாசம். அதுவே இன்ட்ரெஸ்ட் ரேட் மாறினா வந்து மெச்சூரிட்டி பீரியட் மாறும். நம்ம வாங்குற இன்ட்ரெஸ்ட் தகுந்த மாரி வந்து மெச்சூரிட்டி பீரியட் இருக்கும். இப்போ நம்ம வந்து 7.5% இன்ட்ரெஸ்ட் வாங்குறோம். இதுக்கு வந்து மெச்சூரிட்டி பீரியட்னா 115 மாசம். நெக்ஸ்ட் வாங்க இந்த ஸ்கீமுக்கு வந்து ப்ரீமெச்சூர் க்ளோஸ் அதாவது அக்கௌண்ட் வந்து முன்கூட்டியே மூடுற ஆப்ஷன் இருக்கா இல்லையான்னு பார்க்கலாம். வாங்க இந்த ஸ்கீமுக்கு வந்து ப்ரீமெச்சூர் க்ளோஸ் ஆப்ஷன் வந்து இருக்குது. அதுக்கு ஒரு சில கண்டிஷன்லாம் இருக்குது. என்னன்னா இப்போ வந்து அக்கௌண்ட் வச்சிருக்கிறது வந்து இருந்தாலும் வந்து நீங்க வந்து அக்கௌண்ட் வந்து முன்கூட்டியே முடிக்கலாம். அப்படி இல்லைன்னா வந்து 2 வருடம் 6 மாதம் கழிச்சு வந்து ஒரு சில நிபந்தனைகள் உட்பட்டு வந்து இந்த அக்கௌண்ட் வந்து நீங்க முன்கூட்டியே முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வாங்க இந்த ஸ்கீமோட சிறப்பு அம்சங்கள் என்னென்னு பார்க்கலாங்க. இந்த ஸ்கீம் வந்து ஒரு நபரிடம் வந்து மற்றொரு நபருக்கு வந்து கணக்கை வந்து மாட்டிக்கலாம். இது இந்த ஸ்கீமோட மிக அருமையான சிறப்பு அம்சம் சொல்லலாம். மேலும் இந்த ஸ்கீமோட சிறப்பு அம்சம் என்னன்னா நீங்க இன்வெஸ்ட் பண்ற அமௌண்ட் தகுந்த மாரி நீங்க வந்து லோன் வாங்கிக்கலாம். ஆனா நீங்க திரும்ப கட்டுற காலம் வந்து உங்களுடைய மெச்சூரிட்டி பீரியட் எவ்வளவோ அதுக்குள்ள வந்து நீங்க வந்து திரும்ப கட்டிடணும். நெக்ஸ்ட் வாங்க இந்த ஸ்கீமுக்கு வந்து என்னென்ன டாக்குமெண்ட் வேணும் பார்க்கலாம். வாங்க இந்த ஸ்கீமுக்கு வந்து விண்ணப்பத்தோட ஆதார் கார்டு, நெக்ஸ்ட் வந்து பிறப்பு சான்றிதழ், விண்ணப்பத்தோட புகைப்படம், அப்புறம் வந்து பேன் கார்டு, அது மட்டும் இல்லாமல் வந்து நீங்கள் வந்து 10 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் ஐடிஆர் ஃபைல் பண்ண காப்பி, இதெல்லாம் இந்த ஸ்கீமுக்கு வேணும். நெக்ஸ்ட் வாங்க இந்த ஸ்கீமுக்கு வந்து எப்படி அப்ளை பண்ணணும்னு பார்க்கலாம். வாங்க இந்த ஸ்கீமுக்கு வந்து உங்கள் ஊருக்கு அருகில் உள்ள அஞ்சல் அலுவலகத்தை தொடர்புனா வந்து நீங்கள் வந்து அங்கே அப்ளை பண்ணிக்கலாம். மேலும் இந்த ஸ்கீம் பற்றி ஏதாவது டவுட்னா உங்கள் ஊருக்கு அருகில் உள்ள அஞ்சல் அலுவலகத்தை கேட்டாவே அவங்க A to Z சொல்லுவாங்க. ஓகே நமக்குள்ளே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. முடிஞ்சா மற்றவங்க ஷேர் பண்ணுங்க. நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உனக்கு வேணும்னா பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு கவர்மெண்ட் மற்றும் ஜென்ரல் கவர்மெண்டோட எந்த ஸ்கீம் பற்றி தெரிஞ்சுக்கினாலும் கமெண்ட் பண்ணுங்க. அப்கமிங் வீடியோ ஸ்கீம் பற்றி டீட்டெயிலாக போடுறேன். நன்றி, வணக்கம்.